இருப்பது மெல்வின் ஷார்ட்ஸ் எம்வி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் கிரிக்கெட் 25 தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதில் குயிக் மேட்ச்சில் 5 ஓவர் மேட்சாக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. குயிக் மேட்ச் வந்தாச்சு. சாரி, குயிக் மேட்ச் வந்தாச்சு, ஐபிஎல்லும் போட்டாச்சு. எஸ், இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்போனா மும்பையாக வந்து ப்ளே பண்ண போகிறோம். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து சிஎஸ்கேவாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் சிஎஸ்கே அண்ட் மும்பையோட இது. நம்ம டெய்ல்ஸ் சொல்லியிருக்கோம், ஆனால் விழுந்தது ஹெட்ஸு. தலை தோனி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டோம், அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்ருக்கோம். ஸோ பவுலர் யாருன்னு தெரியல. ஜடேஜா பவுலிங். ஓகே, ஃபஸ்ட் பால் போடும்போது உங்களை மீட் பண்ணுறேன். போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் 2. ஓகே, ஒன்லி ஒன் சிங்கிள், இல்லை டபுள், இல்லை ட்ரிபிள் ஓடிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, பேர்லாம் வந்து தெரியல. நெக்ஸ்ட் பால் ஜட்டு பாய் கிட்ட இருந்து போடுறா. சிக்ஸ்ன்னு நினச்சேன், பட் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. இந்த ஷாட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ரியல் கேம் மாதிரியே இருக்கும், அதாவது வந்து ரியல் கிரிக்கெட் கேம் மாதிரியே இருக்கும். அதனால் அந்த ஷாட். ஓகே, தேர்ட் பால் பும்ராவா ஜடேஜாவா? ஆமாம், ஜடேஜா கிட்டேருந்து கேட்சா இல்லை. ஒன் சிங்கிள், 6. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பவுண்ட்ரி கூட இல்லை. என்னாச்சுன்னே வந்து தெரியல. சிஎஸ்கே பிளேயர் தூக்கி போட்டார், ஆனால் அதுக்கு முன்னாடி ஓடிட்டோம். ஜடூபா இப்போ ஆங்கிள் மாற்றிருக்காப்புல. ஆங்கிள் மாற்றினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இழுத்து கடாசியாச்சு. ஒரு பவுண்ட்ரி. வேறு லெவலில் இருக்கும் இந்த ஷாட்டு, பாருங்கள். வெறித்தனமான ஷாட்டு. 2 பவுண்ட்ரி 3 ரன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்த் பால். சாரி, இது எத்தனாவது பால்? ஒரு ஓவரே முடிஞ்சிச்சா? எவ்வளோ ரன்னுன்னு தெரியலையே. ஷெட், எவ்வளோ ரன்னுன்னு வந்து தெரியல. ஸோ அடுத்த ஓவர் போடுறதுக்காக யாருன்னு தெரியல, நீங்களே படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அதிகமாக கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், அதனால் ஒரு சரியான ஷாட். பாய் பாருங்கள், இந்த கட் சீன்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். அப்படியே இந்த ஷாட்டை மட்டும் பாருங்கள் நீங்கள், வெறித்தனமாக இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன் டாட் பால், ஏன்னா அந்த பால் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படாது. ஸோ பேக் ஃபுட்டில் இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடையாது. ஓகே, கமான், சீக்கிரம் போடுங்க. இப்போ இழுத்து ஐயோ பறக்க விட்டாங்க பாலை. ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுந்தது. 95 மீட்டர் 6. அப்புறம் எத்தனைக்கு இதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து போயிருக்குது, அதனால் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியல, நீங்களே பார்த்துக்குங்க. சரியான ஹைட்டு, சரியான 6. ஐயோ, இப்போ பாருங்கள்.
இப்போது பாருங்க, ஒரே மாதிரி அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் வேற ஒருத்தர், என் பேர்லாம் தெரியாது, புதுசாக என்னமோ இது ஆக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6ஆ இல்லை பவுண்ட்ரியா இல்லை கேட்சா? இல்லை, 2 ரனுக்கு வாய்ப்பு. ஓகே, தட்டி விட்டுருக்கேன், சைடில் 2 ரன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பால் நம்ம தெரியல, ஆனால் இங்கே சரியான ஷாட்டு, டைமிங் தான் சரியில்லை, ஆனால் ஒரு பவுண்ட்ரி. எப்பட்றா டைம் சரியில்லையே, பாரு டைம், இந்த பாருங்க கைஸ், டைம் சரியில்லை, பட் இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஓவர் முடிஞ்சிடுச்சா? இல்லை. ஓகே, இங்கே 4th பால் கொஞ்சம் டைம் மிஸ்ஸு, இருந்தாலும் பவுண்ட்ரி போகாது, இருந்தாலும் நம்ம ஓடிடுவோம். கமான் ப்ரோ, கடைசி நேரத்தில் வந்து ஓடியே 4 ரன் எடுத்தாச்சு. ஓகே, ஓடியே போன பால் 4 ரன் எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஸ்லாட்டில் பட்டிருக்கு, அதே மாதிரி இங்கே ஓடியே 4 ரன் எடுத்துருவேன். ஆனால் இவங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஓகே, 3 தான் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பால் போடுக்கடா டக்குன்னு. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை ப்ரோ, சாரி, நீங்கள் நிறைய பேர் கேட்கல, ஆனால் எனக்கு பேக்ரவுண்டு 4 எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் போடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இது யாருன்னு தெரியல, பட் ஒரு புது பிளேயர். 2 பேரும் நல்லா தான் ஆடுறாங்க, பேட்ஸ்மேன்ஸ். 35. இங்கே சரியான புல்லட்டு மாதிரி ஒரு 6ங்க, ஒரு விரித்தனமான ஒரு 6, சரியான ஷாட்டு. போன பால் வச்சு செஞ்சிட்டாரு, இந்த பால் வச்சு செய்யலை, ஒரு பவுண்ட்ரி. என்னங்க டைமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் எல்லா டைம் சரியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பால். நோ, எஸ், 4 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பால். 15 நிமிடங்கள் போட்டு விளாசியாச்சே. பாருங்க இந்த ஷாட்டை, வெறித்தனமாக இருந்துச்சு. எவ்வளோன்னு தான் தெரியல, எவ்வளோன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போடு, வெறித்தனமான ஒரு ஷாட். இங்கே பாருங்க, 52 பார்ட்னர்ஷிப், வெறும் பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது, 52 ரன்ஸ் எடுத்திருக்காரு. நம்ம வெறும் 15 பாலில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஷார்ட் பால், பட் ஒரு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஓவர். இவர் யாருன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் 6 பால் தான் இருக்குது. 6 பாலில் எத்தனை ரன் எடுத்தேன்னு எனக்கே மறந்துருச்சு. காய்ஸ், ஒரு 6, வெறித்தனமான ஒரு 6. ஓகே, நெக்ஸ்ட் போடு, வெறித்தனம் ப்ரோ, ஸ்டேடியத்துக்கு வெளியே போயிடுச்சே. 6 எத்தனை மீட்டர்னு பார்த்துடலாம். ஐயோ, ஸ்டெயிலாக அடித்தாருங்க, வேறு லெவலில். 94 மீட்டரா? ஓகே, நெக்ஸ்ட் பால். சிஎஸ்கே கிட்ட இருந்து மும்பை இந்தியன்ஸ் மீளுவார்களா? ஓகே, இப்படி தான் விஜய் டிவிக்கெலாம் இது பண்ணுவாங்க. இவர் வந்து 51 அடிச்சிட்டாரு 11 பால்ஸில். 51
இது. ஓகே, நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு 4-5 வீடியோ லென்த்து வீடியோ அப்லோடு பண்ணேன். வெறித்தனமான ஷாட், ஒரு சரியான ஒரு ஷாட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஓய்யோ, வெறித்தனமான ஹைட்டு போயிருக்குது, வேறு லெவல். ஏன் ப்ரோ டக்கே வைக்க மாட்டேன்? இல்லை ப்ரோ, ஈஸியில் விளாண்டுருக்கோமா, அதனால தான் டக்கே வைக்கல. பரவாயில்ல, ஒரு ரன் கிடச்சிருக்குது. லாஸ்ட் பால் பை சிஎஸ்கே. போடு, அதையும் விளாசணும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் விளாசிட்டோம். 120 கிட்ட டார்கெட்டு. பரவாயில்ல. ஸ்பின்னரா இல்லை இவரான்னு தெரியல. இல்லை, ஃபாஸ்ட் தான், ஃபாஸ்ட் பவுலிங். இங்கே ஒரு ஸ்டார்டிங் பவுண்ட்ரி, இந்த இடத்துல இங்கே வெறித்தனமான ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வச்சார் டொக்கு பாய்ஸ். அதை தொடர்ந்து அவுட் ஸ்விங் போட்டேன். இதை தொடர்ந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு பவுண்ட்ரி, செமையாக அடிச்சிட்டுருக்காருங்க. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன் ஸ்விங், தூக்கி அடித்த பந்து 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. எப்படி தான் பவுண்ட்ரி அடிக்கிறாங்களோ தெரியல. ஐயோ, லேட்டு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. நம்ம தூக்கி அடித்தா இவங்க பவுண்ட்ரியாகவே, அதாவது கிரவுண்ட் டெலிவரியால் என்ன சொல்கிறது, கீழே அடித்து இது பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறது, இல்லை நம்ம தளபதி கிந்த பட்டி எங்கள் அண்ணன் பொல்லையான்னு கேட்டு சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடுறா. போட்டான். ஐயோ, பவுண்ட்ரி. நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. முடியலை ப்ரோ. ஒரு ஓவருக்கே இவ்வளோ நேரமா ப்ரோ? என்ன ப்ரோ, ஒரு விக்கெட்டு கூட நான் கூட நிறையா வந்திருக்குமோன்னு நினச்சேன். இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருந்த வேகத்தில் நான் நிறையா வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் வைடா, எப்பட்றா? அட பாவி, வைடுன்னு தூக்கி கொடுத்துட்டான். ஒரு பால் எக்ஸ்ட்ரா போடணும் உனக்கு. 30 பால் சரியான பவுண்ட்ரி. இன்னும் 24 பந்துகள் இருக்குது, பார்க்கலாம். வேறு யார் இருக்கா? இது ஃபாஸ்ட் ஆஃப் ஸ்பின்னு மாட்டினா செத்தான் பையன். ஏன்னா எனக்கு ஸ்பின் பவுலிங் தான் நல்லா வரும், அதனால சொன்னேன். பாருங்கள், ஓடி வர ஸ்டைலே கெத்தாக இருக்கும். இதான் சொன்னேன்ல எது போட்டாலும் அடிக்கிறானுங்க. ஹார்ட் மோடில் வச்சுருந்தா கூட ஈஸியாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் தானே வைக்கிறோம், என்னது நம்ம என்னோட 101வது வீடியோன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம் கைஸ், நான் வீடியோ போட்டு இன்றைக்கி தான் வந்து ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடு சேர்த்து இதை நாளைக்கு தான் வந்து பார்ப்பீங்க. இல்லை, இன்றைக்கி போட்டாலும் போட்டுருவேன், சொல்கிறேன். போடு, வச்சு செஞ்சிட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது, நியாயமா ப்ரோ? கண்டு கழித்தல், நியாயம், தர்மம் எல்லாம் நீ பேசாதே அப்படின்ற மாதிரியே இருக்குது. சரி போடுவோம், என்ன ஆகிட போகுது.
ஆனால் இவ்வளோ ஸ்பீடுப்பா சரியான ஷாட்டு. எல்லாம் கிரவுண்ட் ஷாட்டாகவே போயிட்டுருக்குங்க. தூக்கியே அடிக்க மாட்டேங்கிறாங்க. தூக்கியே அடிக்கலை, எல்லாம் கிரவுண்ட் ஷாட் தான். இந்தா போட்டுக்கோ. ஐயோயோ அடிச்சிட்டான் பார்த்தீங்களா, வெறித்தனமான ஷாட்டு. பா சரியான ஷாட்டு. எனக்கு வந்து இந்த இதில் இங்க் இருக்கிறதுனால என்னால் சரியாக பார்க்க முடியல, சரிங்களா? அதனால தான் நான் வந்து இன்னும் ஸ்கோர் சொல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா நான் எதுக்கு ஸ்கோர் சொல்லாமல் இருக்கேன்? ஓகே. ஓ அடித்திட்டார் பவுண்ட்ரி. ஸோ சாமி என்னடா நீங்கள் பவுண்ட்ரியாகவே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமிகளா. நீ 70 ரன் அடிக்கணுமா? சைடில் பாருங்கள், சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ 70 ரன் தான் அடிக்கணும். ஈஸியாக அடிச்சு போடுவாங்களே. கமான் சீக்கிரம். இங்கே ஒரு பவுண்ட்ரி 4. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஓ ஓ போய் பிடிங்கடா. நான் மாற்றணுமா என்னன்னு தெரியல. நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். இப்போ க்ளோஸுக்கு நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம ஆட்டத்தை காட்டுவோமா? இங்கே அடித்தான்னா அவன் பிடிப்பான், இல்லைனா இவன் பிடிப்பான். டக்குன்னு ஆடுறா போ. டே என்னடா நீ கேப்பை பார்த்து அடிக்கிறான். ஐயோ சாமி யாரா அது? ஜட்டு பாயா இருக்கணுமா? ஜட்டு இல்லை ப்ரோ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதாவது சுடுதண்ணி இருந்தால் கொடுங்க, குடிச்சிட்டு பேசுகிறேங்க. போடு வெறித்தனம் ப்ரோ. ஐயோ சரியான ஷாட்டு ப்ரோ. போன டைம் போட்டு பறக்க விட்றான், ஃபோனே ஹீட் ஆகுது. ஓகே கைஸ், இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வந்து 17 மினிட்ஸ் ஆகிப்போச்சு. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு தான். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா பசங்களுக்கும் நன்றி. பாய் பாய்.